இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோலார் லைட் தான் மாட்ட போகிறோம். நீங்கள் நைட் டியூஷன் பண்ணாலும் போவீங்க, நானும் போவேன். கொஞ்சம் தூரம் இருட்டாக இருக்கும், அதுக்கு தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் ரொம்ப செலவாகாது, கொஞ்சம் தான். அதுக்கு தேவையான ஒரு சோலார் எடுத்துக்கோங்க. இது வந்து 6 வோல்ட்டு 150. அடுத்து ஒரு டேப் எடுத்துக்கோங்க. இது வயர் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இது எதுக்கு இதில் பின் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் கேப், இந்த HW பேட்டரி கேப் இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலாக அந்த கேப் எடுத்திருக்கோம். இந்த இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இதே மாதிரி தான் இந்த வயர்லேயும் மாட்டிருக்கோம். அடுத்து என்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. 2 க்ரீன் கலர் லைட்டு. எனக்கு பிடிச்சது க்ரீன் கலர் லைட்டு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த லைட் எடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்கோ லைட். எனக்கு டிஸ்கோ லைட்டு கொஞ்சம் கலராக இருக்கும், அதுக்கு தான் நான் அதை எடுத்திருக்கேன். வேறு HW பேட்டரி, ஒரு சுவிட்சு. நான் வந்து பெரிய சுவிட்ச் எடுத்துருக்கேன், எங்கள் வீட்டில் பெரிய சுவிட்ச் தான் இருந்துச்சு, அதனால் நான் பெரிய சுவிட்ச் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சுவிட்ச் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரீன் கலர் லைட் தான் மாட்டோம். இப்போ நம்ம லைட் தான் மாட்ட போகிறோம். எனக்கு லைட் இங்கே வச்சோன்னே எனக்கு இங்கே வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. உங்களுக்கு நீங்கள் எங்களுக்குள்ள வைக்கணுமோ அவங்களுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ நான் லைட்டை மாட்டிட்டு உங்களுக்கு அனுப்புவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம டேப் வச்சு லைட்டை ஒட்டி வச்சு க்ளீன் பண்ணி இப்போ நம்ம டிஸ்கோ லைட் தான் மாட்ட போகிறோம். நான் ஃப்ரண்டில் எங்களுக்குள்ள மாட்டிக்கிறேன். எதுக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக லுக் இருக்கும், அதுக்கு தான். நீங்கள் பேக்கில் மாட்டினாலும் மாட்டிக்கலாம், அது உங்கள் சைக்கிளை பொறுத்து. இப்போ நான் உங்களுக்கு மாட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை டிஸ்கோ லைட்டை டேப் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வயர் கனெக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வயரை தட்டி கனெக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே வாங்க காமிப்போம். இப்போ நம்ம இதிலேருந்து இங்கனுக்குள்ளே கொடுக்க போகிறோம். எதுக்குன்னா நான் இந்த பாட்டில் தான் நான் இங்கனுக்குள்ளே சுவிட்ச் போர்டு வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வயர் தேவையோ அவ்வளோ எடுத்துருங்க. நான் இப்போ உங்களுக்கு வயரை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்க வந்து மைனஸ், ரெட் கலரில் இருக்க வந்து ப்ளஸ். இப்போ பாருங்கள், நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. பாருங்கள், இதே கரெக்டாக இங்கே பாருங்கள், இதுக்கு நேரம் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த லைட்டுக்கும் கரெக்டாக இங்கே வர மாதிரியே பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு வயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு காமிக்கேன். பாருங்க, இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். இங்கே வருங்க, லைட்லேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் இதில் மாட்டு நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் பாருங்கள், டேப் போடணும். இல்லைன்னா நீங்கள் வயர் உட்கார்ந்து கொண்டும் உருவிட்டு வந்துடும். அதுக்குன்னு இங்கே பாருங்கள், இந்த டேப் போட்டக்கூடாது, வயர் கொட்டு டேப்புன்னு தனியாக இருக்கும். அந்த டேப் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். நான் டேப் போட்ட அப்புறம் பாருங்கள். நம்ம வயரை டேப் வச்சு ஒட்டியாச்சு. அசிங்கமாக தொங்குன்ட்டு நாங்கள் இந்த ஒயிட் கலர் டேப் வச்சு அடியில் வரைக்கும் ஒட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வயர் வந்து இந்த வருது பாருங்கள். இந்த வயர் வந்து இங்கேருந்து வருது பாருங்கள். இந்த க்ரீன் கலர் லைட்லேருந்து இப்படி டவுன்லேருந்து அப்படியே வருது. இப்போ நம்ம சுவிட்ச் இருக்கு பாருங்கள், அதை செட் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுவிட்ச் இருக்கு பாருங்கள், நான் பின்னு சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த பின்னில் நெகட்டிவ் பின் எடுத்துக்கோங்க. இந்த பிக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் நெகட்டிவ் இதில் செட் பண்ணிக்கிறேன். அந்த பின்னை பாருங்கள், செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் டேப் ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ சுவிட்சோட அந்த வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கனுக்குள்ள வைக்க போகிறேன். அப்படியே சொல்லியிருந்தேன், நான் தான் இங்கனுக்குள்ள தான் செட் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கனுக்குள்ள செட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயும் டேப் ஒட்டிக்கலாம். பாருங்கள், டேப் வச்சு ஒட்டியாச்சு, செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டவுனில் இன்னும் கொஞ்சம் வயர் கனெக்ஷன் பண்ணணும் லைட்டுக்கெல்லாம். இப்போ வாங்க பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இருப்பாங்க, இது வந்து இதில் உள்ள வயர் வருது. இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். லைட் எரியுது. அப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் வயர், இது வந்து பாசிட்டிவ் வயர். அதே மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். இப்போ
இந்த லைட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுன்னு. பாருங்கள் லைட் எரியுது, அப்போ இதான் நெகட்டிவ், இதான் பாசிட்டிவ். இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெகட்டிவ் கனெக்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாசிட்டிவ் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் பாசிட்டிவ் கனெக்ஷன் பண்ணுறேன். இந்த வயர் இங்கே பாருங்கள், இந்த வயர் வந்து இந்த லைட்டோட பாசிட்டிவ், இந்த வயர் வந்து இந்த லைட்டோட பாசிட்டிவ், இந்த வயர் வந்து இந்த டிஸ்கோ லைட்டோட பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி 3 பாசிட்டிவ் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் வயர் பாசிட்டிவ் பின் ஏற்கனவே காமிச்சிருந்தேன். இப்போ அதையும் அதோட ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் டேப் போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 லைட்டோட நெகட்டிவ் வயரையும் பாசிட்டிவ் வயரோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் எரிய வச்சு காமிக்கிறேன். ஐஸ்டோபியா பேட்டரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே சொல்லியிருந்தேன், இந்த பிக் வந்து நெகட்டிவ். இப்போ நான் அதுலேயே மாட்டிக்கிறேன். பாருங்க, மாட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம நெகட்டிவையும் மாட்டிடுவோம். இதை பாசிட்டிவ் வயரையும் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு சுவிட்சை போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எரியுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட்டு முன்னாடி வேலை முடிச்சாச்சு. இப்போ நான் எதுக்கு இந்த கம்பி மாட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பேட்டரி கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு இந்த கம்பியை முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மாட்டிக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சோலார் வேலையை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சோலாரை இங்கனுக்குள்ளே மாட்ட போகிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எங்கேனாலும் மாட்டிக்கலாம். உங்களுக்கு மாட்டிட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சோலாரை நம்ம இங்கனுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வயர் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து உங்கள் பேட்டரி வர வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணிட்டு காமிக்கிறேன். டேப் பண்ணுங்க, அந்த ஒட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வயரை இங்கே வருங்க நீட்டாக டேப் ஒட்டி கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ சோலார்லேருந்து அப்படியே வருது. நம்ம எதுக்கு சோலார் மட்டும்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் பேட்டரி வச்சு நைட்டு கொஞ்சம் அரை மணி நேரம்னாலும் ஆகும். உங்கள் டியூஷன் முடிஞ்சு வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப பேட்டரி செலவாகும், பேட்டரி சார்ஜ் இறங்கிடும். நம்ம அதுக்கு தான் சோலார் மட்டும்தான். எதுக்குன்னு பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் நைட்டு லைட்டும் போட்டுக்கலாம், காலையில் பேட்டரி சார்ஜும் எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானையும்